நம்ம ஊர்ல ஒரு நாள் இருக்கு தெரியுமா? அந்த நாள்ல வானம், நெருப்பு, தெய்வம் இந்த 3ம் ஒன்றா இணைஞ்சிருக்கும். ஆ, இந்நேர கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் கார்த்திகை தீபம். ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்றப்படும் ஒரு சிறிய விளக்கு கூட, அது ஒரு தெய்வீக சக்தியின் அடையாளமாக திகழும். நீங்க நெனச்சு பாருங்க, ஒரு தீ ஒரு இருளை அகற்றும் அப்படின்னா, இன்னொரு தீ ஒரு தெய்வீக தீ. நம்ம உள்ள இருக்கும் அறியாமையும் அகற்றக்கூடிய சக்தியை பெற்றது. அந்த அறியாமையை கரைக்க வந்த நாள் தான் கார்த்திகை தீபம்னு நம்பப்படுகிறது. ஆனா, இதுக்கு பின்னாடி ஒரு சிறிய ரகசியமான புராண வரலாறு இருக்கு. அத பத்தி நம்ம இன்றைக்கு தெரிஞ்சுப்போம் மக்களே. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவங்கன்றத 2 பேரும் விவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பிரம்மா சொன்னார், "நான் படைத்தவன், அதனால் நான் தானே பெரியவன்." விஷ்ணுவும் சொன்னார், "நான் காத்தவன், அதனால் நான் தானே பெரியவன். இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்த விரல் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவர் அறிவாரோ?" அந்த நேரம் வானம் பிளந்தது. ஒரு அளவில்லாத ஒளி தோன்றியது. அந்த சாதாரண ஒளி அது சாதாரண ஒளியாக மட்டும் இல்லை. அது ஒரு சிவபெருமானின் ஜுவால ரூபமாக இருந்தது. அவரது குரல் முழங்கியது. இந்த ஒளி எங்கு ஆரம்பித்து எங்கு முடிகிறதோ அதை யார் காண்கிறார்களோ அவர்தான் உலகில் பெரியவர் என சிவபெருமான் கூறி முடித்தார். விஷ்ணு கீழே வராக அவதாரம் எடுத்து பாய்ந்தார். பிரம்மா மேலே அன்னமாக பறந்து சென்றார். 1000 யோகம் கடந்தும் இருவரும் அந்த ஒளியின் தொடக்கம் மற்றும் முடிவை காண இயலவில்லை. பிரம்மா மேலே போகும் வழியில் ஒரு தாழம்பூவை சந்தித்தார். அவளை பார்த்து சொன்னார், "நான் ஒளியின் உச்சியை பார்த்து விட்டேன் என்று நீ சாட்சி சொல்ல வேண்டும்." "ஆம், பொய் சாட்சி." தாழம்பூவும் அதற்கு சம்மதித்தது. அதற்கு திறதாக பிரம்மா திரும்பி வந்து சிவபெருமானிடம் ஒரு பொய்யை சொன்னார். "நான் ஒளியை கண்டுவிட்டேன் பரந்துரலே" எனச் சொல்லி அவர் கூறி முடித்தார். ஆம், அவர் சொன்னார், "பொய் சொன்னாய் பிரம்மா, இனி உனக்கு பூமியில் ஆலயமே கிடையாது" எனச் சொல்லி பிரம்மா அதற்கு சாபம் விட்டார். அதே போலவே அந்நாளிலிருந்து பிரம்மாவுக்கு தனி ஆலயம் பூமியில் இல்லாமலேயே போனது. தாளம்பூவும் சிவபூஜையிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டது. பொய் சாட்சி கூறியதல்லவா சிவபெருமானிடமே. அதனால் அந்த தண்டனையை இன்வேதனமும் அது அனுபவித்து வருகிறது. அந்த ஒளி பிறந்த இடம்தான் திருவண்ணாமலை என்று நம்பப்படுகிறது. ஆம், ஐயன் ஒளிவடிவமாக விளங்குகிறார். அந்த ஜுவாலை தான் அருணாச்சல ஜோதிர்லிங்கம் என்று புராணம் சொல்லுகிறது. அந்த ஒளி மழை வடிவம் எடுத்தது. அதுதான் அருணாச்சலம். இன்னும் இன்று வரை கார்த்திகை மாதம் வரும்பொழுது அந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த தீ சிவனின் ஜுவாலையின் நினைவில். நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? இல்ல பார்க்காதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா, மறக்காம இந்த வருஷம் கார்த்திகை மாசத்துக்கு போய் பாருங்க மக்களே. திருவண்ணாமலை வரிசையில மக்கள் நின்னு அந்த தீபத்த பார்ப்பதற்காக எவ்வளவு நேரம் காத்து கிடக்குறாங்கன்னு. ஒரு கணம் அந்த தீயை பார்க்க, அந்த ஒளியை உணர, அந்த தருணம் நண்பர்களே, ஒரு மனிதன் தன்னை மறந்து தெய்வத்தை உணரக்கூடிய தருணமாக இருக்கும். நாங்க அனுபவிச்சிருக்கோம். அதை நீங்களும் அனுபவிக்கணும் அல்லவா? மறக்காம இந்த முறை திருவண்ணாமலை சென்று ஜோதிலிங்கத்தை நீங்க பார்த்தாகணும் மக்களே. ஆ, இப்ப நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். முருகன் சிவபெருமானின் 6வது முகம் என்று. ஆனா, அது எப்படியும் தெரியுமா? இது என்னடா இந்த கதைக்குள்ள வேற கதை வருதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல மக்களே. முருகப்பெருமானுக்கும் கார்த்திகை மாசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லவா? ஆம், வாங்க தெரிஞ்சுக்கலாம். தாரகாசுரன் என்ற ஒரு அசுரன் உலகங்களை அனைத்தையுமே கைப்பற்றினான். அவனை யாராலும் கொல்ல முடியவில்லை. ஏனெனில் அவனுக்கு கிடைத்த வரம் அப்படி. சிவனிலிருந்து உருவாகக்கூடிய சக்தியால் மட்டுமே தன்னை அழிக்க இயலும் என்னும் வரத்தை அவன் பெற்று வைத்திருந்தான். அப்பொழுது சிவனுக்கும் பார்வதிக்கும் குழந்தை இல்லை. அப்பொழுது சிவன் தபசில் மூழ்கினார். அதாவது 6 ரூபங்களை பெற்றது. அந்த சுடர்கள் கங்கையால் ஆறாக பிளந்து சரவண பொய்கி என்னும் இடத்தில் விழுந்தது. அந்த சுடர்களில் இருந்து பிறந்ததே ஆறுமுகனான முருகன். அதனால்தான் கார்த்திகை தீபம் என்று சிவனின் தீயிலிருந்து பிறந்த ஒளிக்கிருமின் நினைவு நாள் என்றும் மக்களால் போற்றப்படுகிறது. முருகன் தனது கேளுடன் தாரகாசுரனை எதிர்கொள்ள திறந்தான். அந்த போர் ஒளி இருள் ஆகிய இரண்டையுமே கொண்டிருந்தது. வேல் மின்னல் போல பாய்ந்தது. தாரகாசுரனோ விழுந்த தருணம் அது இருளை தோற்றப்போகும் தருணமாக மாறிப்போனது. அந்த நாளிலிருந்துதான் ஒவ்வொரு தீபமும் தீ ஒளி, தர்ம ஒளி, ஞான ஒளி என 3 வெளிச்சங்களின் அடையாளங்களாக பார்க்கப்பட்டு வருகிறது. மக்களின் பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம கார்த்திகை மாசத்துல கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டும் தான் மக்களே. கார்த்திகை மாதம் வந்தாலேயே போதும், நம்ம ஊர்ல வீடுகளில் விளக்குகள் ஏற்றப்பட்டு தெருக்களும் வீடுகளும் மின்னும். அந்த ஒளி வெறும் தீ மட்டும் அல்ல, அது ஒரு உயிரின் ஆன்மீக வெளிச்சம். நம்ம முன்னோர்கள் இதை வெறும் பூஜையை மற்றும் நினைக்கல மக்களே. தீபம் ஏற்றுவது மனதில் இருக்கக்கூடிய தீமையை நீக்கி வீட்டில் இருக்கக்கூடிய இருளையும் அகற்றி மனதை ஒருநிலைப்படுத்தவும் செய்கிறது என்பதை நம் முன்னோர்கள் அறிந்து வைத்திருக்கின்றன. இதனையே நம் முன்னோர்கள் தொட்டு இன்று வரை நாம் கடைபிடித்து வருகிறோம். அதனால் தான் கார்த்திகை தீபம் ஒரு பண்டிகை மட்டுமல்ல மக்களே, ஒரு ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியாகவும் பார்க்கப்படுகிறது. இதை கார்த்திகை தீப திருநாளில் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய ஒவ்வொரு விளக்கும் அந்த ஒவ்வொரு ஜுவாலையின் நினைவை ஆகட்டும். அந்த ஒளி நம்மோடு என்றும் நிலைக்கும். அருணாச்சல சிவா என்று மனதில் சொல்லுங்கள். அந்த ஒளி நமக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்தையுமே நீக்கும். தீமைகள் நீங்கி நன்மைகள் பெருகும். இதுதான் கார்த்திகை தீபத்தின் முக்கிய செருவாக பார்க்கப்படுகிறது.
ஒளியின் பண்டிகை, அறிவின் விழா, சிவனின் தீயிலிருந்து பிறந்த முருகனின் மகிமை நிறைந்த திருநாள் ஆகியவற்றையெல்லாம் இன்றைய காணொளியில் நாம் கண்டுகளித்தோம் மக்களே. மறக்காம உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க மக்களே.